ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வல்லமையான ஊழியம். காலையிலே ஜெபித்து வேதத்தை தியானிக்கின்றார். ஒரு சாதாரண காலை உணவை சாப்பிட்டு விட்டு பை நிறைய கைப்பிரதிகளை நிரப்பிக் கொள்ளுகின்றார். சாலைகளிலே, ஜனங்கள் கூடுகின்ற இடங்களிலே, ரயில் நிலையத்திலே, பேருந்து நிலையத்திலே, ஹாஸ்பிட்டல்களுக்கு முன்னாலே சாதாரணமாக போய் நின்று கொண்டு ஓட்டல் சர்வரை போல பணிவோடு கைப்பிரதிகளை பலருக்கு கொடுக்கின்றார். அநேகர் கையில் வாங்கி பார்த்து அது ஒரு கிறிஸ்தவ கைப்பிரதி என கண்டதும் அவர் கண்களுக்கு முன்னாலேயே வேண்டா பொருள் என வீசி எறிகின்றனர். சிலர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறான் என்று திட்டி தீர்க்கின்றனர். அசட்டைகளும் அவமானங்களும் கோப வார்த்தைகளும் இழிவான பேச்சுக்களும் அவருடைய கைப்பிரதி ஊழியத்தின் தினசரி நிகழ்ச்சிகள். ஆனாலும் அவருடைய பணி தினமும் தொடர்கிறது. இவரை பலருக்கும் தெரியாது. இவருக்கு மேடை கிடையாது, ரெவரன் பட்டம் கிடையாது, வழக்கமாக ஊழியர்கள் அடையும் உயர்வுகள் கிடையாது. இன்றைக்கும் சைக்கிளில் தான் வருகிறார். இவருக்கு அனுதாபிகள் அதிகம் கிடையாது. ஊழியங்களின் வரிசையில் இவருடைய ஊழியம் மிக கடைநிலை ஊழியம். ஆனால் இவரிடம் உள்ள தாழ்மையும் எளிமையும் உலக பிரசித்தி பெற்ற பல ஊழியர்களிடம் இல்லை. இவரிடம் உள்ள ஊழிய வாஞ்சையும் வைராக்கியமும் உயர்ந்து நிற்கும் பல ஊழியர்களிடம் இல்லை. இவரை போல தினமும் பலருடைய இழிவையும் அசட்டையையும் கோபத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செல்லும் மனப்பக்குவம் பல முன்னணி ஊழியர்களிடம் இல்லை. உலக பிரசித்தி பெற்ற பல ஊழியர்களிடம் இல்லாத ஒரு விசேஷ வல்லமை இவரிடம் இருப்பதால் தானே யாருடைய மரியாதையையும் மதிப்பையும் குறித்து கவலைப்படாமல் இந்த ஊழியத்தை செய்கின்றார். பல முன்னணி ஊழியர்களிடம் இல்லாத ஒரு விசேஷ கிருபை இவரிடம் செயல்படுவதால் தானே எந்த உயர்வையும் கனத்தையும் வசதியையும் பேர் பிரஸ்தாபத்தையும் கௌரவ பட்டங்களையும் குறித்து கனவு காணாமல் எளிமையாக இயேசுவுக்கு பணி செய்வதில் திருப்தி அடைந்திருக்கிறார். இவரை பூமியிலே வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஆயினும் பரலோகத்தில் அநேகருக்கு கிடைக்க போகாத விசேஷ கனம் இவருக்கு உண்டு. ஏனென்றால் இவர் அநேகரால் செய்ய இயலாத, செய்ய விரும்பாத ஒரு உன்னதமான கடின பணியை செய்திருக்கின்றார். சிந்தனைக்கு ஊழியரின் பிரஸ்தாபத்தை உலகம் பார்க்கும், ஊழியரின் உண்மையையே கர்த்தர் பார்க்கின்றார். ஊழியரின் பிரஸ்தாபத்தை உலகம் பார்க்கும், ஊழியரின் உண்மையையே கர்த்தர் பார்க்கின்றார்.